கொஞ்சம் கொதிக்கட்டுமா? வேணாம்ல? வேணுமா வேணாவா? வேணும் தான். அவள் கொதிக்கட்டும்ல? ஒரு பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்னா கூட நீ உழைச்சாதான் முடியும். இல்லைன்னு வச்சுக்க ஒன்றும் ஏதான் சொல்லி முடிஞ்சிட்டு இருக்கோங்க இன்னைக்கு என் கதை. வணக்கம் வெல்கம் டு சென்னை ஸ்மைல் சேனல். இன்னைக்கு லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 10ல நம்ப போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ என்ன டிஷ்ஷுன்றது வாங்க நான் கலெக்ட் பண்ணுற ஸ்டோரில் போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து சமைக்க போகிறோம். யா லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. ரோடு போட்டாங்க வாட்ச் சொன்னீங்க. எங்கள் வீட்டில் நேற்று போடல. எலெக்ஷன் வந்தாலும் இவனை திரும்ப பார்க்குறேன். கடை 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 ரோடு போட்டு டம்மு 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 இந்த ரோடு போடாமல் எலெக்ஷன் வந்தால் கூட திரும்ப மாட்டேறாங்க மக்கள். ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய பொருட்கள் முந்திரி 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 எங்கே முந்திரி எங்கே முந்திரி எங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்தாலும் இதாங்க தொல்லை. முந்திரி 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 கடைசியாக ஒரு வட்டியா வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ என்ன செய்ய போறா இவன் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், வாங்க போய் சமைக்கலாம். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்பெல்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கி வந்த ப்ரெட்டு வந்து முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல என்னென்னலாம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெட்டு வாங்கணும், முந்திரி, திராட்சை, நெய். ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். இதிலே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன இவன் செய்ய போகிறான்ட்டு. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இதை பாஸ் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுறேங்க, நீ இதுதான் தான் செய்ய போகிற அப்படின்ட்டு. ஸோ தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன ஸ்பெஷல் இது. ஸோ இது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலுன்றது நான் உங்களுக்கு அப்படியே அப்படியே சமைச்சிக்கினே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். முதல்ல இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கச்சக் கச்சக் கச்சக். இப்போ இவரை வந்துட்டு இந்த ஸ்லைஸ் இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா, இந்த சைட்லாம் இருக்குது, அவர் அப்படியே இந்த சைடில் இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இவரை இப்படி துண்டு போட்டு வச்சுக்கலாம். ஒன்று
ஸோ நம்ம பிரெட் வந்து கட் பண்ணி முடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தெரியுதா பிரெட் இதுதான். ஸோ நம்ம கட் பண்ண பிரெட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு இது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிக்கிறேன் டிஷ் பண்ணும்போது. எனக்கு பிடிச்ச பிரெட் அல்வா தாங்க நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது பத்துன்னு நிறைய விஷயம் சுவாரஸ்யமானலாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. எடுத்துப்போம். சட்டி இல்லை கடாய். கடாயில வந்துட்டு நம்ம வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்ட அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பை பற்ற வைக்கணும். முதல்ல எண்ணெய் ஊற்றுறது பிரச்சனை இல்லை, அடுப்பை பற்ற வைக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும் நம்ம என்ன பண்ணணும், பிரெட்டை போட்டு எடுக்கணும். ஸோ அதுக்கு தேவை நம்ம முதல்ல ஒரு கரண்டி எடுத்துப்போம். எண்ணெய் காஞ்சோடனே தான் நம்ம போடணும். அதில் அது எண்ணெய் காஞ்சோடனே அதில் நம்ம போட்டு ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சும்மா சொல்கிறோமே நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. உண்மையாகவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிரெட் எல்லாம் செய்யுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி வேற லெவலில் சாப்பிட போகிறோம். காப்பிரைட் பிரச்சனை, அதனால தான் இல்லைன்னா பாடின பார்த்து சொல்லியிருப்பேன். என்ன காஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு பிரெட்டை போட்டு எடுத்துருவோம் சாம்பிளுக்கு. ஆக்சுவலாக நான் செஃப் ஆகிட்டேன், அதனால துண்டுலாம் போடணும்ல. அப்படிலாம் இல்லைங்க, வேறு ஊற்றுதுங்க. இந்த சமைக்கிறதுனாலே வேறு ஊற்றுது. சமைக்கிறது மூலம் ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டோம். நீ உங்கள் அம்மாவுக்கு இதை மாதிரி சொல்லி நினச்சிக்கிறியா என்னைக்காச்சு? இப்போ நீ ஒரு நாள் சமைக்கிறனால உனக்கு வந்து ஏசி தேவைப்படுது. நினைச்சதில்ல தாங்க. நான் திடீர்னு வரும்போது வந்துட்டு திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதனால வந்துட்டு எனக்கு எதுவும் தோணல. இப்போ தோணுது இங்கே ஏசி மாட்டணும்ட்டு. ஏன்னா இப்படி ஊத்துது. என்ன பண்றது, அந்தந்த வழி அனுபவிச்சா மட்டும் தாங்க தெரியுது அதோட வழி என்னன்னு. வாவ், ஃபர்ஸ்ட் பிரெட் சக்சஸ். இந்த மாதிரி நல்லா கறி கறி கருன்னு வெந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெட் மாசா வந்திருக்கனால இப்போ இருக்கிற மீதெல்லாம் போட்டு வத்தலாம் டப்பு டப்புன்னு. I got it. I am the master chef. குக் வித் கோமாளிக்கு செஃபா போயிடலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசிங்கமா திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லைக் இட், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. வந்துட்டு இந்த பிரெட் அல்வாவோடைய என்னோட டேஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னது பார்த்தீங்களா. இது கதை வந்து என்னன்னா, எனக்கு ஏன் பிரெட் அல்வா ரொம்ப பிடிச்சதுன்னா வந்துட்டு நான் வந்து கேட்ரிங் போவேன். ஸோ இப்போ போகிறது கிடையாது, ஒரு 5 இயர்ஸாக போகிறது கிடையாது. ஸோ அது முன்னாடிலாம் கேட்ரிங் போயிட்டு இருந்தேன். கேட்ரிங் பிரியாணி கேட்ரிங்னா அப்படியே குத்துக்கலமாக ஓடுவோம். வந்து அது முக்கியமாக சண்டேஸில் மட்டும்தான் வரும் அந்த பிரியாணி கேட்ரிங்கு. ஸோ மற்றபடி ஃபெஸ்டிவல் டைமில் எதனா ஒன்று பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பிரியாணி கேட்ரிங் வரும். அப்போ போகும்போது என்னன்னா இந்த பிரெட் அல்வா முக்கியமாக வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா கடைசி போனோடனே லைட்டாக டேஸ்ட் பண்ணுறோம், நான் பிரெட் அல்வா இருக்கானான்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்து வாயில் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பசங்களாம் உட்காருவாங்க, சின்ன பசங்களாம். அப்போ நான் அப்போவே கொஞ்சம் பெரிய பையனால கேட்ரிங் போகும்போது சின்ன பசங்களாம் உட்கார வைப்பாங்க. நீங்களாம் முதல்ல சாப்பிட்றேன்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காருவானுங்க. அவன் பிரெட் அல்வா வைப்பானுங்க. நான் அவனுக்கு பிரெட் அல்வா வச்சுட்டு போயிட்டு சுற்றி வந்துட்டு நான் எடுத்து மட்டும் தின்றுவேன் அதை. என்னடா பிரெட் அல்வா மறுபடியும் அவனுக்கு பிரெட் அல்வா இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ தான் வச்சேன் அப்படின்னு நான் இல்லையாண்ணா அப்படின்னு நான் மறுபடியும் எடுத்து போய் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரெட் அல்வா தின்னு 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 எனக்கு நாக்கில் ஒட்டி போயிடுச்சு. நாக்கில் ஒட்டிக்கிச்சுனால எனக்கு பிரெட் அல்வா சாப்பிடாம இருக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷமா வந்துட்டு இந்த பிரியாணி காலில் வாங்கினா மட்டும் தருவாங்க. பிரியாணி காலில் வாங்கினா தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட் அல்வா, எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட் அல்வா அப்படின்ட்டு.
ஸோ அந்த அப்படி அப்படி சாப்பிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷமா. சரி நம்ம ஏன் முதல்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இன்னைக்கு முதல்ல ட்ரை பண்ணேன் ஐஸ். நிஜமா சொல்கிறேன், பிரெட் அல்வா டேஸ்ட்டு அவன் அதை விரும்பி சாப்பிட்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் எல்லாருக்காண்டியும் ஒரு 30 ரூபா பிரிஞ்சிக்கல்ல கூட எனக்கு ஒரு ஐடியா இருந்து, இந்த ஐடியா யாருன்னா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சு போகிறாங்க பார்த்தீங்கன்னா 30 ரூபா பிரிஞ்சி. ஸோ அந்த மாதிரி அவங்க போடுறவங்க லைட்டாக பிரெட் அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 30 ரூபா பிரிஞ்சினா 40 ரூபா வித் பிரெட் அல்வா, 10 ரூபா பிரெட் அல்வா, இல்லை 5 ரூபா பிரெட் அல்வா விற்றீங்கன்னா இன்னும் பிரிஞ்சி கடை நல்லா ஓன்னு போகும். இந்த மாதிரி பிரிஞ்சுக்கு பிரெட் அல்வா நல்லா இருக்கான்னு யாருன்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பிரெட் அல்வா பிரிஞ்சிக்கும் நல்லா இருக்கும், பிரியாணிக்கும் நல்லா இருக்கும், மஜாவா இருப்பா போல. இதுதான் காரணம் எனக்கு பிரெட் அல்வா பிடிச்ச காரணம். வாட் எ பிரெட். இந்த 3மே ஒண்ணா இருக்க ட்ரை பண்றேன். சொல்லி முடிஞ்சிட்டு இருக்கோங்க இன்னைக்கு என் கதை. அர்கையா சாலாதான் அடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அடுத்தது வந்து இதுக்கான டிஷ் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முந்திரி தோசை போட்டு வறுத்தோம் நல்லா. அப்போதான் வந்துட்டு அது முந்திரி தோசை டேஸ்ட் கொடுக்கும்னால, அதுவும் நெய்யில தான் வறுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால நெய்யில தான் வறுக்க போறேன் நான். நெய் ஊற்றிடலாம். 10 ஜிஆர்பி உதயம் நெய். ஓகே, ஏன்னா முந்திரி தோசை இவ்வளோதான். நம்ம வந்து சர்க்கரையை போட்டு கொஞ்சம் கலரிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு கொதி விட்டுருணும். ஸோ இப்போ சக்கரை தண்ணியை ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை இப்போ தான் எடுத்து எங்கேருந்து எடுத்துக்கணும், ஃப்ளாக்ல அங்கேருந்து எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா எறும்புக்காக அந்த சர்க்கரையை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க, எப்படி முறுக்கி கட்டி கிட்டி வச்சிருக்காங்க. இவர் இப்போதான் ஓப்பன் பண்ணேன். கொதிச்சு முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து இதெல்லாம் மேக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். வெளியே போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரதுக்குள்ளே பாருங்க, சும்மா கொதி 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 கொதிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு போயிருந்தேனே, இந்த பிரெட் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து கலருவோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டுமா? வேணாம்ல, வேணுமா? வேணாவா? வேணும் தான், அவள் கொதிக்கிட்டுல. இதில் பிரெட் இருக்கு, கொதிச்சா கரெக்டாக இருக்கும். கொதிச்சோடனே தான் போட சொல்லிக்கிறாங்க. சரி போடுவோம். பிரெட்டு நல்லா கொதிக்குது, ஸ்லோவாக தான் இருக்குது இது வேறு. நல்லா கொதிக்கும் போது தான் அதை போடணும். கொதிக்குது, எனக்கு இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுதுங்க, நல்லா கொதிக்குதுங்க. ஸோ நம்ம இதை போட்டுருவோம். நல்லா
பிரெட் அல்வா ரெடி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிரெட் அல்வா ரெடி பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது தான் வரணும் பிரெட் அல்வா. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வறுத்து வச்ச முந்திரியை போடுங்கோ, முந்திரி திராட்சையை போடுங்கோ. போட்டுட்டு உடனே சாப்பிட முடியாது போலங்க. ஏன்னா வந்துட்டு சூடா இருக்குது, ஆசைப்பட்டு செஞ்சுட்டு உடனே சாப்பிட வெரி பேட். இதுதான் நான் செஞ்ச பிரெட் அல்வா. பிரெட் அல்வா மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஒரேடியா டேஸ்டிங்க்கு வந்துட்டேன். கொஞ்சோண்டு இந்த கிண்ணத்தில் மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா டேஸ்டிங் ஆர்வம் தாங்க முடியல. அதே மாதிரி எனக்கு ஊற்றினே இருக்குதுங்க வேர்வை. இன்னையும் ஒரு பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்னா கூட நீ உழைச்சாதான் முடியும், இல்லைன்னு வச்சுக்க ஒன்றும் இதுதான். ஸோ டேஸ்டிங்காக வந்துட்டு இன்னுமே சூடாக தாங்க இருக்குது. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. பிரெட் அல்வா ஸ்மெல்லு வரல. பிரெட் அல்வா முதல்ல ஸ்மெல்லு வராது, டேஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்போது பயமாக இருக்குது, சாப்பிட்லாமா வேண்டாமான்னு. ஸோ ஃபஸ்ட் டைமா, அதனாலே ரொம்ப பயமாக இருக்குது. ட்ரை பண்ணி லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம், ரொம்பலாம் வேணாம். இந்த லைட் டேஸ்ட் இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இவனாடா ஒரு டீஸ்பூனில் டேஸ்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4 டீஸ்பூன் எடுத்து பேசலாம்னு வச்சுக்கிறீங்களா? நிஜமாக சொல்லணும்னா படும் கேவலமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி சமையலுன்ற பக்கமே நான் போக மாட்டேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. அது என்ன 4 டீஸ்பூன் சாப்பிடணும்? இல்லை, ஃபஸ்ட்டு டீஸ்பூன்னால அப்படி தெரியுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 டீஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன். தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். அதுக்கப்புறம் நான் பொறுப்பல்ல, நான் செஞ்சதெல்லாம் குப்பையில் தான் கொட்டணும். வாட் கேன் ஐ டூ? எதுவுமே நல்லா இல்லைங்க. வெரி சேட் டுடே. தான் சொல்கிறேன், சமைக்கிறதெல்லாம் வரவே வராதுன்னு. ஆனால் நம்ம அப்போவே எனக்கு எழுதி கொடுத்துட்டான் போல. அதெல்லாம் கற்றுக்கணும், வரணும். கரெக்ட். ஓகே, பாய். சந்தோஷமாக பிரெட் அல்வா சாப்பிட்லான்னு நினச்சேன், போச்சு. உங்கள் அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் உங்கள் நான். பாய்.